பிரியாணி அரிசியில் மட்டும்தான் பிரியாணி செய்யலாமா? வீட்டில் உள்ள அரிசிலையும் பிரியாணி செய்யலாம். இப்போ நான் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் உள்ள அரிசியை வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 3 கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 துண்டு பட்டை, 6 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், 3 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 அன்னாசிப்பூ, ஒரு 6 கிராம்பு, கல்பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம பொரிய விட்டுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமனை நான் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 பாக்கெட் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஏன் நான் இப்படி சேர்த்துருக்கேன்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும், பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மட்டனை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த படியால் தான் அரிசி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 படி அரிசிக்கு 4 படி தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் மட்டனை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 படி அளவுக்கு வீட்டரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 படி அரிசிக்கு 4 படி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 4 படி அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் 2 படி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், அரிசி இந்தளவுக்கு வெந்து மேலே வந்திருக்கணும். இப்போது ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சாதத்தை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு இது போல் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி சேர்த்து அதை மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். காற்று போகாத அளவுக்கு நல்லா தம் போட்டு வச்சுடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம புதினா கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வாசனைக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் உள்ள அரிசியிலேயே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ மட்டன் தான். நீங்கள் 1 கிலோ மட்டனுக்கு கூட நீங்கள் இதே அளவு வச்சு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள அரிசியை வச்சியே ரொம்ப டேஸ்டான பிரியாணி செஞ்சுருக்கோம். ரொம்ப உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கையில் ஒட்டல, அந்தளவுக்கு உதிரியாக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் பிரியாணி அரிசியில் நம்ம பிரியாணி போட்டால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் பிரியாணி அரிசி
இல்லைன்னா கூட வீட்டில் உள்ள அரிசியை வச்சு இது போல் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.